முதல் எழுத்து வந்து அலஃப். தமிழ்ல எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஆ லே இஃப், ஆலேஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம அலஃப் அப்படின்னு உச்சரிக்கணும். அடுத்து பெத், பே இத், பெத். அடுத்து மூணாவது எழுத்து கிமல், கி மே இல், கிமல். அடுத்து டாலர், டா லே இத், டாலேத். ஆனா நம்ம டாலத் அப்படி சொல்லுவோம். அடுத்து ஹே. இந்த ஹேன்றது வந்து ஐந்தாவது எழுத்து. இந்த ஐந்தாவது எழுத்தான ஹேவை தான் ஆபிராம் அப்படின்றத ஆப்ரஹாம் அப்படின்னும், சாராயி அப்படின்னு சாராயி என்ற பேரை சாரா அப்படின்னு ஆண்டவர் வந்து மாத்தினாங்க. இது தமிழ்ல சாராள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும் நமக்கு. அடுத்து வவ். அடுத்து ஜெயின், சா